இந்த போட்டோவை பாருங்க. இந்தியாவுல நடந்த ஏஐ உச்சி மாநாட்டுல எடுத்தது. இது பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண போட்டோ மாதிரி தெரியலாம். ஆனா இது தப்பான காரணங்களுக்காக உலகமே வைரல் ஆச்சு. ஒரு சின்ன கைக்குலுக்கல் தான். ஆனா அதுக்கு பின்னால ஒரு பெரிய, ரொம்பவே சிக்கலான கதை இருக்கு. வாங்க அத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இங்க பாருங்க, பிரதமர் மோடி எல்லாரையும் கைகோர்க்க சொல்றாரு. ஆனா ஓப்பன் ஐயோட சாம் ஆல்ட்மேன் அவருக்கு பக்கத்துல நிக்கிற டாரியோ அமோடியோட கை கோர்க்காம ஒரு மாதிரி தர்ம சங்கடமா நிக்கிறாரு. இது நல்லாவே தெரியுது இல்லையா? முதல்ல எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, இது ஏதோ அரசியல் காரணம், ஒரு அவமதிப்பு அப்படின்னு தான். ஆனா விஷயம் அது இல்ல. அப்போ இது ஒரு சாதாரண சமூக தவறா? இல்ல அதுக்கும் மேல ஏதாச்சும் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இந்த ஒரு சின்ன தயக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு பெரிய சண்டையோட அறிகுறி. ரெண்டு பெரிய டெக் கம்பெனிகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு ஆழமான கருத்து வேறுபாட்டை இது வெளிச்சம் போட்டு காட்டுது. இந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல என்னதான் பிரச்சனை? எதுக்கு இந்த தர்ம சங்கடம்? அதுக்கு முக்கிய காரணம் ஏஐ எப்படி உருவாக்கணும், எப்படி பயன்படுத்தணுங்கிறத பத்தின ஒரு பெரிய தத்துவ பிளவு தான். இந்த ஒரு கருத்து வேறுபாடு தான் ஓபன் ஏஐயும் ஆந்த்ரோபிக்கையும் எதிரெதிர் துருவங்கள்ல கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. இத சிம்பிளா சொல்லணும்னா, ஓப்பன் ஏஐயோட தலைவர் சாம் ஆல்ட்மன் அவரோட பாலிசி ஸ்கேல் ஃபர்ஸ்ட். அதாவது எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ அவ்ளோ சீக்கிரம் ஏஐய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா ஆந்த்ரோபிக்கோட டேரியோ அமோடி அப்படி இல்ல. அவரோட பாலிசி சேஃப்டி ஃபர்ஸ்ட். அதாவது முதலில் பாதுகாப்பு. ஏஐய வெளியில கொண்டு வரதுக்கு முன்னாடி அது தப்பா பயன்படுத்தப்படாம இருக்கிறதுக்கு எல்லா பாதுகாப்பு அம்சங்களையும் உருவாக்கணும்னு ரொம்ப உறுதியா இருக்காரு. இந்த சண்டை இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சதில்ல. இதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. 2021ல டேரியோ அமோடி ஓப்பன் ஏஐல ஒரு டாக் ரிசர்ச்சரா இருந்தாரு. அப்போ ஏஐயோட பாதுகாப்பு விஷயத்துல சாம் ஆல்ட்மேனுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு வந்துடுச்சு. நீங்க போற வழி சரியில்லைன்னு சொல்லிட்டு ஓப்பன் ஏஐல இருந்து வெளியே வந்துட்டாரு. வந்து சேஃப்டி ஃபர்ஸ்ட்ங்கிற ஒரே நோக்கத்தோட ஆந்த்ரோபிக்ங்கிற கம்பெனியா ஆரம்பிச்சாரு. அன்னிக்கு ஆரம்பிச்ச அந்த விரிசல் தான் இப்போ உலக மேடையில இப்படி ஒரு தர்ம சங்கடமா வெடிச்சிருக்கு. அப்படி என்ன பாதுகாப்புல இவங்க ஸ்பெஷல்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு பேரு தான் கான்ஸ்டிடியூஷனல் ஏஐ. அதாவது அவங்களோட கிளாட் ஏஐக்கு நம்ம நாட்டுக்குன்னு ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கிற மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸை முதல்ல சொல்லிக் கொடுத்துடுவாங்க. உதாரணத்துக்கு, யாருக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது, சட்டவிரோதமான விஷயங்களுக்கு உதவக்கூடாதுன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷனை அதுக்குள்ள வச்சிருக்காங்க. இதுதான் ஆந்த்ரோபிக்கா மத்தவங்கள தனிச்சு காட்டுது. சோ ரெண்டு கம்பெனி, ரெண்டு சிஇஓ, அவங்களுக்குள்ள ஒரு கொள்கை ரீதியான சண்டை. இது வரைக்கும் கதை நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா இப்போதான் ஒரு பெரிய ட்விஸ்டே வரப்போகுது. இந்த கதைக்குள்ள ஒரு முக்கியமான, ஆனா யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தர் வராரு. அது யாருன்னா, அமெரிக்க ராணுவத்தோட தலைமையகம் பென்டகன். இவங்களுக்கும் இந்த கைக்குலுக்களுக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா? அமெரிக்க ராணுவம், அதாவது பென்டகன், அவங்களோட முக்கியமான ஆபரேஷன்ஸுக்கு சாட் ஜிபிடிய பயன்படுத்தல. ஆமா, நீங்க சரியாதான் கேட்டீங்க. அவங்க யார நம்புறாங்க தெரியுமா? சேஃப்டி ஃபர்ஸ்ட்னு சொன்னாங்களே, அந்த ஆந்த்ரோபிக்கோட கிளாட் ஏஐய தான் அவங்க பயன்படுத்துறாங்க. பாதுகாப்பான ஏஐய தான் ராணுவமே தேர்ந்தெடுத்திருக்கு. கிளாட ஏதோ சாதாரண சாஃப்ட்வேர்னு நினைச்சிடாதீங்க. அதோட வேலைகள்லாம் ரொம்ப சீரியஸ். நாசாவுக்கு டேட்டா அனலைஸ் பண்றதுலேருந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் பண்ணுது. ஆனா அது எல்லாம் கூட பெரிய விஷயம். வெனிசுவேலாவோட அதிபரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டாப் சீக்ரெட் மிலிட்டரி ஆபரேஷன்ல கிளாட தான் பயன்படுத்தியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க அதோட பவர் எந்த அளவுக்கு இருக்கும்னு. இப்பதான் இந்த கதையோட முக்கியமான முரண்பாடே ஆரம்பிக்குது. எந்த பாதுகாப்புங்கிற விஷயத்துக்காக பென்டகன் கிளாட தேர்ந்தெடுத்தாங்களோ அதே பாதுகாப்பு தான் இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. இதுதான் இங்க இருக்கிற ஐரணி. பிரச்சனை என்னன்னா, பென்டகன் இப்போ ஆந்த்ரோபிக் கிட்ட என்ன கேக்குறாங்க தெரியுமா? உங்களோட கிளாட் ஏஐல இருக்கிற பாதுகாப்பு விதிகளை கொஞ்சம் தளர்த்துங்கன்னு. அதாவது தேசிய பாதுகாப்புக்காக சில நேரங்கள்ல நாங்க சில ரூல்ஸை மீற வேண்டியிருக்கோம், அதுக்கு உங்க ஏஐ ஒத்துழைக்கணும்னு சொல்றாங்க. இதுதான் பிரச்சனையின் ஆணிவேர். ஆந்த்ரோபிக்கு இதுக்கு முடியாதுன்னு சொன்னா என்னாகும்? பென்டகன் சும்மா விடல, 3 பெரிய மிரட்டல்களை விடுத்திருக்காங்க. 1, அவங்க கிட்ட இருக்கிற $200 மில்லியன் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுவோம். 2, ரஷ்யா, சீனா கம்பெனிகளை பிளாக்லிஸ்ட் பண்ண மாதிரி உங்களையும் பிளாக்லிஸ்ட்ல சேர்த்துடுவோம். அப்புறம் யாரும் உங்ககிட்ட பிசினஸ் பண்ண மாட்டாங்க. 3, இது ரெண்டுக்கும் நீங்க மசியலைனா சட்டத்தை பயன்படுத்தி உங்களை எங்க பேச்சை கேட்க வைப்போம்னு மிரட்டிருக்காங்க. ஒரு அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி சொன்ன இந்த வார்த்தைகளை கேளுங்க. போயிங் கம்பெனி அவங்க விமானத்தை நாங்க எங்க பயன்படுத்தணும்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதில்ல. அதே மாதிரி உங்க ஏஐய நாங்க எப்படி பயன்படுத்தணும்னு நீங்க எங்களுக்கு சொல்லக்கூடாது. எவ்வளவு நேரடியா சொல்றாங்க பாருங்க. அவங்களோட நிலைப்பாடு ரொம்ப தெளிவா இருக்கு. நாங்க ஒரு பொருளை வாங்கிட்டோம், அதை எப்படி வேணா பயன்படுத்துவோம், நீங்க தலையிடாதீங்க. இது ஆந்த்ரோபிக் மேல எவ்வளவு பெரிய அழுத்தத்தை கொடுக்குதுன்னு நீங்களே பாருங்க. சோ இப்போ ஆந்த்ரோபிக்கோட நிலைமை ரொம்பவே இக்கட்டானது.
ஒரு பக்கம் அவங்க ரொம்ப நம்புற அவங்க கம்பெனியோட அடித்தளமையான அந்த பாதுகாப்பு கொள்கைகள், இன்னொரு பக்கம் அவங்க சொந்த நாட்டின் தேசிய பாதுகாப்பு. இதுல எதை தேர்ந்தெடுக்கிறது? ரெண்டுமே முக்கியம். இது ஒரு இக்கட்டான, கிட்டத்தட்ட ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு தேர்வு. இந்த பெரிய முடிவு எடுக்க அவனுக்கு ரொம்ப நாள் டைம்லாம் இல்ல. பென்டகான் ஒரு டெட்லைன் வச்சிருக்காங்க. பிப்ரவரி 25, 2026. அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள அவங்க பதில் சொல்லியாகணும். இந்த டெட்லைன், இந்த நிலைமை எவ்வளவு சீரியஸ், எவ்வளவு அவசரங்கிறத நமக்கு நல்லாவே காட்டுது. கடைசியா யோசிச்சு பாருங்க, இது வெறும் ஆந்த்ரோபிக்கோட பிரச்சனை மட்டுமா? இல்ல, பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் அதே பாதுகாப்புக்கு எதிரா பயன்படுத்தப்படுமான்ற கேள்வி வரும்போது யார் முடிவெடுக்கணும்? அந்த டெக்னாலஜியை உருவாக்குனவங்களா இல்ல அதை பயன்படுத்துற அரசாங்கமா? ஏஐயோட எதிர்காலத்தை யார் கையில கொடுக்க போறோம்? இதுதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற பதில் இல்லாத ஒரு பெரிய கேள்வி.